Hello viewers, welcome to Math in Tamil channel. இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா ரெண்டு நம்பருக்கு GCD எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். GCD அப்படின்னா என்னென்னா கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர். கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர். கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் அப்படின்னா என்னென்னா, இப்போ ஒரு செட் ஆஃப் நம்பருக்கு ஒரு 2-3 நம்பர் இருக்குன்னா அந்த எல்லா நம்பருக்கும் அதிகமான காமனான டிவைசர் எது அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறது தான் GCD. இதை எப்படி நாம் பண்ணுறது, எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். இப்போ 2 நம்பர் எடுத்துக்கிறேன், 50 and 75. இது ரெண்டுத்துக்குமான காமன் டிவைசர், கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு நம்பரையும் எல் டிவிஷன் மெத்தடில் நாம் டிவைட் பண்ணணும். ஃபஸ்ட்டு 50க்கு பண்ணுறேன். 50 இது ஃபேக்டரைசேஷன் மெத்தட்னு அர்த்தம். ஃபேக்டரைசேஷன் மெத்தட்னால் வெறும் ப்ரைம் நம்பரால் மட்டும்தான் டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணி கண்டினியூஸாக டிவைட் பண்ணிகிட்டே வரணும். கடைசியாக டிவைட் பண்ண முடியாத ஸ்மாலஸ்ட் நம்பர் வர வரைக்கும் டிவைட் பண்ணிக்கிட்டே வரணும். கடைசியாக வர்றது எப்போதுமே ப்ரைம் நம்பராக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணிவிட்டு அதை ரெண்டு நம்பருக்குமே அந்த மாதிரி ஃபேக்டரைசேஷன் பண்ணிவிட்டு அதை திரும்பி தனியாக எடுத்து ஒவ்வொரு நம்பருக்கும் அதுக்கான ஃபேக்டர்ஸ் எடுத்து எழுதணும். எழுதிட்டு அதை காமன் எதுவோ அதை எடுத்து எழுதினோன்னா அதுதான் கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர். இப்போ அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 50க்கு ஃபேக்டரைசேஷன் பண்ண போகிறேன். 50யை எந்தெந்த நம்பரால் டிவைட் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா 2ஆல் பண்ண முடியும், 5ஆல் பண்ண முடியும். ஏன்னா இங்கே லாஸ்ட்டு நம்பர் 0 இருக்கிறதுனால 2ஆலையும் 5ஆலையும் பண்ண முடியும். நான் 5ஆல் பண்ணுறேன். 10 5s are 50. திருப்பியும் 5ஆல், 2 5s are 10. ஸோ 2க்கு மேலே நம்ம 2 2ஆல் மட்டும் தான் டிவைட் பண்ண முடியும். அதனால் இதோட நிறுத்தி, இது ப்ரைம் நம்பர்ன்றால இதோட நிறுத்திடுறோம். அடுத்தது 75. 75ஐ 5ஆல் டிவைட் பண்ண முடியும். லாஸ்ட்டு நம்பர் 0வோ 5வோ இருந்ததுன்னா 5ஆல் டிவைட் பண்ண முடியும். அதனால் நான் 5ஆல் டிவைட் பண்ணுறேன். இது இன்னொன்று ஞாபகம் வச்சுக்கணும், ஃபேக்டரைசேஷன் பண்ணும்போது வெறும் ப்ரைம் நம்பர்ஸால் மட்டும்தான் நம்ம டிவைட் பண்ணணும். மற்ற நம்பர்ஸால், காம்போசிட் நம்பர்ஸால் டிவைட் பண்ணக்கூடாது. இது 5 ப்ரைம் நம்பர். 1 5 is 5, ரிமைண்டர் 2, 25 ஆகிடும். 5 5s are 25. திருப்பி 5ஆல் 3 5s are 15. இப்போ 3 ப்ரைம் நம்பர், இது 3ஆல் மட்டும் தான் டிவைட் ஆகும். அதனால் இதோட ஸ்டாப் பண்ணிடுறேன். இப்போது ஃபேக்டரைசேஷன் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ஃபேக்டர் பண்ண நம்பர்ஸை தனியாக எடுத்து எழுதணும். 50க்கு என்னென்ன நம்பர் வந்தது? 5 × 5 × 2. அடுத்து 75. 75 = 5 × 5 × 3. இப்போ இந்த ரெண்டு நம்பர்ஸுக்கும் ஆனால் ஃபேக்டர்ஸில் எது காமனாக இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா இந்த 2 5ம் காமனாக இருக்குது. அடுத்து இந்த 2 5ம் காமனாக இருக்குது. இப்போது இந்த 2 5க்கும் சேர்த்து ஒரு 5. GCD = 5. இந்த 2 5க்கும் ஒரு 5 இன்ட்டு இந்த 2 5க்கும் ஒரு 5. இது ரெண்டும் அன்காமனாக இதை விட்டுடணும். இப்போ 5 5s are 25. இதுதான் GCD. இப்படி தான் GCD ஐடென்டிஃபை பண்ணணும். எத்தனை நம்பர் கொடுத்தாலும் இதே மாதிரி தனித்தனியாக எடுத்து எல் ஃபேக்டரைசேஷன் பண்ணி வர்ற ஆன்சரை எடுத்து எழுதி அதில் காமனாக இருக்கிறத மட்டும் ரவுண்ட் பண்ணி 2 காமன் நம்பருக்கு ஒரு காமன் நம்பர் எடுத்து எழுதணும். அதுக்கப்புறம் மல்டிப்ளை பண்ணி கடைசியாக போட்டுடணும். இதுதான் GCD. இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேத் இன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.